23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல எடுக்க வேண்டியதை என்னால ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றது மைண்ட் செட் எனக்கு இருந்தது. பட் ஃப்ளோல பேசும்போது தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும். என்னுடைய மதர் டங் வேற உருதுன்றதுனால இதுல இருக்கிறதே நான் தான் கொஞ்சம் கத்துக்குட்டியான ஆளு. நான் என்னதான் சீரியல் பண்ணிருந்தாலும் நம்ம வாங்கிட்டு நம்ம பண்றோம். ஒரு அப்பா ரெடி பண்ணோம், அப்பாவை சாவடிச்சிருவோம் சொல்லிட்டு அப்பாவை சாவடிச்சிட்டேன். அம்மாவுக்கு டைலாக் கொடுத்தா டப்பிங் அதெல்லாம் இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அம்மாவையும் வந்து பக்கவாதமாக்கிட்டேன். டைலாக் கிடையாது. அதுக்கு உழைச்ச டைம் தான் வந்து 1 வருடம் உழைச்ச டைம் தான் அந்த ஒரு நல்ல படம் எடுத்தது. 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கா பிளான் போட்டேன், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன பண்ணணுன்றதுலாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டேன். ஆனா என்கிட்ட பணம் இல்லை. அது மாதிரி புது ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 பேர் அதில் ஆட் பண்ணா கூட அவங்களும் புது ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை. டைரக்டர் சார் சொல்லிட்டார், எனக்கு இதுதான் வேணும், உங்க வேட்ட பொறுப்பை படைச்சிட்டேன், நீங்க ப்ரிப்பேர் ரெடி ஆகுங்க. இந்த படத்துல மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து சில சீன்ஸ் தான் வருவாங்க. அவங்களுக்கு சீன்ஸ் வந்து கம்மி கம்பேர்ட் டு உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது சீன்ஸ் கம்மி. 80% படத்துல வந்து நீங்க தான் இருக்கீங்க. ஸோ 24 hours அப்போ வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கேப்பே இருந்திருக்காது இந்த படத்துல நடிக்கும் போது. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்தது வச்சு செஞ்சுட்டேன். இவரை நான் வந்து பீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து உங்களை பீட் பண்ணிட்டாங்களா இல்ல பண்ணலையா? இது அவங்களுதான் ஆல்மோஸ்ட் ஜாலியா இருந்ததா இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததா நடிக்கிறதுக்கு? இந்த படத்துல அவர் ஊமை, அதனால ஓ அப்படி அதனால பேசாம இருக்கீங்களா? நிஜமா சொல்லு, நீ ஜாலியா இருந்தியா? ஜாலியா இருந்த. இப்ப ஜாலியா சொல்றேன். பிளாக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிதா படத்தோட டீம் இருக்காங்க. இந்த படத்தை 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் சுகன் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நம்ம क्वेश्चंस கேட்போம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த படம் பண்ணணும்ன்ற ஐடியா எப்படி வந்தது? வணக்கம் சார். பிளாக் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி பிரதர், பொருட்செலவு மெயினாக என்கிட்ட இல்லை, பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி பெருசாக பண்ணணும், அதே நேரத்தில் பணம் பெருசாக செலவு ஆகக்கூடாது அப்படின்றத முதல்ல முடிவெடுத்தேன். பெருசாக பண்ணோம், பணம் பெருசாக இல்லாமல் நம்ம முடிக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணும்னா ஒரே விஷயம், அது ஒரு நாளில் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பொருட்செலவு கம்மியாகும், அது பிரம்மாண்டமாக இருக்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் வச்சோம். பிரம்மாண்டமாக இருக்கணும்னும் போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழானா தான் பிரம்மாண்டம் இருக்கும். வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காத மாதிரி அவனை ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இவனுக்கு ஒரு அம்மா. ஓ எதெல்லாம் பண்ணா செலவாகும். அதுக்கப்புறம் அக்கான்னு ஒரு கேரக்டர். அவங்க அக்கா கேரக்டர் வந்து பார்த்து யாரை போடலான்னு பார்த்தா, கத்தி படத்துல விஜய்க்கு தங்கச்சி அனுகிருஷ்ணன் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட, அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி, அவங்க கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஒரு படம் எடுத்தேன்னா அண்ணன் எடுத்தேன்னா உங்களை தான் ஹீரோயினா போடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல நம்ம தான் படம் பண்றேன்னு ஆயிடுச்சு, அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசினேன். நீ தான் என் படத்துல ஹீரோயினா நடிக்கணும்னு. சரி நான் கண்டிப்பா உங்களுக்காக நடிக்கிறேன், எவ்வளவுமா பேமெண்ட் கேட்பேன். அண்ணன் எடுக்கும்போது நான் எப்படின்னா பேமெண்ட் கேட்பேன், பேமெண்ட்லாம் எனக்கு தேவையில்லைன்னு. ஸோ நம்ம பொருட்செலவு இல்லைன்னு முதல் ஆப்ஷனே, பையன் காசு கிடையாது, தங்கச்சி ஹீரோயினுக்கு காசு கிடையாது, பேமெண்ட்ல 2 பேர் முடிஞ்சு. போது என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் இருக்காரு, அவரு பல படங்கள், ஒரு 15 படம் கிட்ட நடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவரும் வந்து நான் பண்ணித்தரேன்ட்டாரு. அடுத்ததும் ஒரு அடிமை சிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவவாஞ்சி அவரை பத்தி சொல்லணும்னா, அவரு ஒரு காம்படிஷனுக்கு அவருடைய படம் வந்துருந்துச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படம் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கல. அவங்க டைரக்டர் இன்னொரு படம் அமைச்சிருந்தாரு, அந்த படம் தான் கலந்துச்சு. ஆனா இவருடைய படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுல இவரை செலக்ட் பண்ணி இவரு அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு அந்த காம்படிஷன். அதுக்கப்புறமா நட்பு தொடர்ச்சி. ஓகே நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு கொடுத்த கேரக்டர் தான். இவரும் படம் இல்லாமல் தான் பண்ணாரு. அடுத்தது நம்ம மாரிஸ் ராஜா சார், அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு என்கிட்டே வந்து டைரக்டர் ஆரம்பிச்சான்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா அப்படியே நட்பு இதாகி அப்புறம் அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆதிஷ் பாலா, அவரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ல என்கிட்ட ஷார்ட் ஃபிலிம்ல அவர் நடிச்சிருக்காரு. அவரும் எனக்கு நடிச்சு கொடு. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கேமரா யூனிட், லைட் யூனிட், அது இதுன்ட்டு அதுக்கப்புறம் போடும்போது தான் தெரியுது தலை வலிக்குது, தலை சுத்துது. இது வந்து ஒரு நாள்ல எடுக்கிறீங்க. இதுல வந்து உங்களுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட போது யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எப்படி இந்த படத்துல ஒர்க் பண்ணாங்க? அவங்கள பற்றி சொல்றேன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த படத்துல மற்றவங்க எல்லாம் வந்து நடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி கிடையாது. நான் எங்கே போகிறனோ என் பின்னாடி வரணும், நான் எங்கே வரணும் அங்கே வரணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு நாட்களும் என் கூட இருந்து எல்லா இடமும் நான் எங்கெங்கே சுற்றுறனோ, யாராவது போய் பார்க்கணும், மியூசிக் டேரக்டர் போய் பார்க்கணும், மியூசிக் டேரக்டர் பார்க்கணும், எடிட்டரை பார்க்கணும்னா வரணும், ஃபைட் மாஸ்டர் பார்க்கணும்னா வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒவ்வொரு யூனிட்டும் அந்த என்ன சொல்லுவாங்க டெக்னீஷியன் அத்தனை பேருக்கிட்டுமே அவங்க கூட வந்துட்டு இருக்கணும். ரிகர்சல் வரணும், பேப்பர் ஒர்க் வரணும். ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் எனக்கு பயங்கர அசிஸ்டன்ட் உங்களுக்கு இருந்தாங்க.
எனக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி அசிஸ்டன்ட், மீதி ஒரு 6 பேர் இருந்தாங்க. 2 பேர் கோ டைரக்டர், ஒரு 2 அசோசியேட், ஒரு 7 பேர் இருந்தாங்க, 3 அசிஸ்டன்ட். அதாவது இவ்வளவு உழைச்சது இல்லாம அன்னைக்கு அவங்கள கண்ணில் தண்ணி மட்டும் தான் வரல. ஏன்னா எங்க அசிஸ்டன்ட் டீம், எங்க டீம்லாம் சாப்பிட மாட்டோம். டீ காஃபி கூட குடிக்க முடியாம இருந்தேன். என்னுடைய பசங்களும் வந்து சாப்பிடல. மெயினா சொல்லணும்னா யாருமே சாப்பிடல. அது ரொம்ப இன்னைக்கு நினைக்கும் போது வலிக்குது, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கணும்ன்றது. சிவவாஞ்சி சார், சார் நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பண்ணிருக்கீங்களா, இல்ல இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படமா? வணக்கம். நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். இது எனக்கு 6வது படம். சார் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக அனுப்பியிருந்தோம். அந்த படம் பார்த்ததே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் ஆனால் வாய்ப்பு கொடுப்போம் ஜி, நீ கண்டிப்பாக நீங்கள் போங்கன்னா கால் பண்ணார். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த 2 மாதம் கழிச்சு கால் பண்ணார். ஓகே கான்செப்ட்லாம் சொன்னார். ரைட் ஓகே பண்ணுறேன் ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள்ன்ற போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. பட் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்பி கொடுத்தாரு. அதுபோல் வந்து நாங்கள் வந்து ஒரு 1 வீக் இங்கேயே தங்கியிருந்தேன். அங்கிருந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாரு. டைலாக்ஸ் எல்லாமே முன்னாடியே கொடுத்துட்டாரு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் இதில். கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கும் இதுக்கு எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னன்னா எல்லாமே சிங்கிள் ஷாட் தான் பண்ணது. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி படங்களில் வந்து 2 டேக் போவோம், 3 டேக் கூட போவோம். பட் இதுக்கு டைம் இல்லை. சிங்கிள் டேக்லேயே நம்ம அப்படிங்கும்போது நாங்களும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். டைலாக்ஸும் எல்லாமே இது பண்ணிவிட்டு சிங்கிள் டேக்கே போனோம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இந்த படத்தில் நடிக்கும்போது? பிரேக் இல்லை, பிரேக் கிடையாது. அந்த பிரேக் டைம் இல்லை, ஃபுட்டு கொடுத்தாப்புல அதெல்லாம் ரன்னிங்லேயே இருந்தது எல்லாமே. தனியாக நம்ம சாப்பிட முடியும். எஸ் அதேதான். அங்கேயே எல்லாமே பண்ணிக்கணும். ரெஸ்ட் ரூமுக்கு டைம் போயிட்டு வெளியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் அந்த டைமிங்லேயே அப்படியே நாங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டப்பட்டது உண்டான பலன் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். அது ரொம்ப இந்த படம் எல்லாருக்குமே ஒரு, அதாவது எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், சாருக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்படிலாம் எல்லாருக்குமே இந்த டீமில் ஒர்க் பண்ணவங்க யாருமே இது வந்து மைனஸாக சொல்கிற அளவுக்கு இருக்குது. எல்லாருமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். அவங்களோட பெஸ்ட். இதுக்கு முன்னாடி இவரு சார் நிறைய படம் பண்ணியிருக்காப்புல, அதே சார் அவரு நிறைய படம் பண்ணியிருக்காப்புல. நான் இருக்கிறது நான் தான் கம்மி படம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஓகே. அதனால் இது நல்லா வந்திருக்குன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. மாரிஸ் ராஜா சார், நீங்கள் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்கீங்க. உரியடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஒரு கேரக்டர், ரொம்ப சூப்பரான கேரக்டர், சூப்பராக நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் நடிச்சதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். பிதா 23 சுவன் சார் வந்து எனக்கு அந்த ஒரு கதாபாத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டு இந்த ரோல்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் நான் காமெடி ரோல் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் வந்து ஒரு டெரராக வில்லன் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். காமெடி எப்படி எனக்கு வருமா தெரியல. என்ன உங்கள் கூட யார் தெரியுமா ஆக்ட் பண்ணுறாங்க? சாம்ஸ் காமெடி ஆக்டர். அவர் ஒரு பயங்கர டைமிங் காமெடி போடுறவர், ஸ்பாட்டில் நிறைய டைலாக்ஸ் ஆட் பண்ணுறவர். இது ஒரே நாளில் எடுக்கக்கூடிய படம். 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்திருக்கோம். ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு படம் எடுத்தாச்சே சார் நான் சொன்னபோது, இல்லை நம்ம அதுக்கு முன்னாடியே குயிக்காக முடிச்சிடுவோம், எல்லாத்துக்கும் 1 வீக் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றேன், எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருங்க, ஆனதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னாரு. என் கேரக்டருக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, இல்லை அந்த ரோல் மாரிஸ் ராஜா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நான் மாறுறது இல்லை. இப்போ டைலாக்ஸ் வந்து நீங்களும் சாம் சாரும் நிறைய டைலாக்ஸ் பேசிருக்கீங்க படத்துல. அது வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்க டைலாக்கே பேசுனீங்களா, இல்ல நீங்க ஓனா உங்களோட டைலாக்ஸும் யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல டைலாக் ரைட்டர் என்ன எழுதி கொடுத்துருக்காரோ அதையும் பேசணும். ஓகே. ஸ்பாட்ல சில விஷயங்கள் ஆட் ஆகும். அது சாம்ஸ் சாருங்கும் பொழுது பாத்தீங்கன்னா டைமிங்ல காமெடி, அந்த ஸ்பாட்ல ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அந்த ஸ்பாட்ல எடுப்பார். ஓகே. அது எனக்கு ஒரு வித்தியாசமா டக்குன்னு அவர் எடுக்கும்போது நம்ம கவுண்டர் கொடுக்கணுங்க. ஆமா. அது ஃபர்ஸ்ட் 2-3 சீன் அப்போ கொஞ்சம் ஒரு தடுமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா அவர் பயங்கர டைமிங்ல அடிக்கிறவர், நமக்கு அந்த டைமிங்ல அடிக்கிறதுக்கு அப்ப தெரியல. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 சீனுக்கு அப்புறம் பார்க்க எனக்கு அவருக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க கூட ஆதேஷ் பாலா சார், அவரு ஒரு பயங்கர டெரர் வில்லனா இருந்தாலும் அதுல ஒரு பிளாக் காமெடியா இருக்கு. எங்களுக்கு 3 பேருக்கு காம்படிஷன் சூப்பரா இருக்கும். டைலாக் அந்த ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு ஆட் பண்ணும்போது நாங்களும் மேட்ச் பண்ணி அடிச்சுட்டோம். 1 டேல முடிக்கணும், ஒரே டேக்ல முடிக்கணும்ல. ஏன்னா லேட் ஆகிட்டே இருந்ததுன்னா டைமிங் முடிக்க முடியாம போயிடும். எங்கனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஒரு படம் எடுக்கிறாங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்கான ஒரு விஷயங்கள். சவால் அவருக்கு டேரக்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது ஏன்னா அது மாதிரி முடியுமான்னு தெரியல. நாங்கள் எல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளாக அவருக்கு அமைஞ்சது பெரிய ஒரு ப்ளஸ். அவரு எங்களுக்கு கிடைச்சது அதோட பெரிய ப்ளஸ். அது மாதிரி புது ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 பேர் அதில் ஆட் பண்ணால் கூட அவங்களும் புது ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை. டைரக்டர் சார் சொல்லிட்டார், எனக்கு இதுதான் வேணும், உங்கள் கிட்ட பொறுப்பை படைச்சிட்டேன், நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகுங்க, என்ன கரெக்ஷனோ அது மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான்.
டைமிங் அடிக்கணுமா சார்? எல்லாமே லைட்டிங் ஓடிட்டு இருக்கு, அங்கேயே மியூசிக் ரெடி ஆகிட்டு இருக்கு, அங்கே எடிட்டிங் போயிட்டு இருக்கு, அங்கே கலர் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. எல்லா ஊருக்கும் அந்த ஸ்பாட்லேயே போகும்போது எல்லாம் பரபரப்பாக இருக்கு. சாப்பிட கூட டைம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போகிறது கூட வழி இருக்காது. டக்கு டக்கு முடியும் அடுத்து 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 இப்படி திரும்ப அங்கே ஒரு கேமரா இருக்கும், இந்த பக்கம் திரும்ப இப்படி திரும்பிக்கும், இங்கே பார்த்து இங்கே ஒரு கேமரா நவுந்து நில்லுங்க, அங்கேயும் அந்த ஸ்பாட்லேயே டக்கு டக்குன்னு அந்த டைமிங் அடிக்கணும். அதிலும் அவுட்டர் வெளியில் வர போய் எடுக்கிற சென்ஸ்லாம் இருக்குது. அது காரில் ரன்னிங்கில் கேமரா வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள். இந்த டைலாக்ஸ்லாம் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்களா இல்ல ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நினைச்சீங்களா? இல்ல, முன்னாடியே ஆல்ரெடி எங்களுக்கு மைண்ட்ல ஏத்தி இருக்கும். 1 வீக் முன்னாடியே சாம்ஸ் சார் அதே மாதிரி ஏத்திக்கிட்டாரு. அந்த ஸ்பாட்ல வந்துட்டு அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். ஒரு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. அந்த ஸ்பாட்ல ஒரு எப்படி பண்ணலாம், டைமிங் இருக்குல்ல. நான் டைலாக் முடிச்சு அவர் எடுக்கணும், அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எடுக்கணும். 3 பேர் ஒரே மாதிரி ஓவர்லாப்ல பிரச்சனை நல்லா இருக்காதுங்கிறதுனால அந்த டைமிங்காக ஒரு மானிட்டர் மட்டும் நாங்களே பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கேமரா முன்னாடி ரெடி பண்ணலாம். டேக் சிங்கிள் டேக் டக்குன்னு அடிச்சிடும். ஆச்சரியமா தான் இருந்தது. டைம்குள்ள முடிக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த டைம்குள்ள முடிக்குமா? சாருக்கும் பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. டைம் போக 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 ஸ்பீட் அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே நார்மலா போயிட்டு இருந்தோம், அப்புறம் போக போக ஸ்பீட் ஆயிடுச்சு, பதட்டமும் ஆயிடுச்சு. டேக் இன்னொரு டேக்கு சான்ஸ் தர மாட்டாரு. சப்போஸ் பெஸ்டா பண்ணலன்னா வேற இன்னொரு டேக் சரி போய்க்கலாம்னாலும் வேலைக்காக. ஸோ அதனால எங்க என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அது மாதிரி பண்ணேன். ஸ்ரீராம் சார், நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. மற்ற படத்துக்கும் இப்போ இந்த பிதா படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க நடிக்கிறதுல? ஆக்சுவலாக நான் வந்து இது வரைக்கும் காமெடிக்காக பண்ணியிருக்கேன். பழைய பாண்டியா, தெய்வ திருமகள், இப்போ திருமண நிக்கா, மனிதன் தானா சேர்ந்த குற்றம், இது எல்லாமே காமிக் ரோலு. இதில் வந்து ஒரு லீடோட ரோலை கொடுத்துருக்காரு சொல்லுவேன். என்னோட நண்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பண்ணும்போது. ஏன்னா 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண படங்கள். அவரோட ஸ்கிரிப்ட் அவர் வந்து 2015 ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக எவ்வளோ அதில் வந்து சிரமப்பட்டுருக்காருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்னோட படம், இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம். வேற ஒரு கதாபாத்திரம். நார்மல் ஸ்ரீராம் வந்து பேக் ஆஃப் தி ஸ்க்ரீன்ல நார்மலாக எப்படி இருப்பானோ அது நார்மலாக காட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த படம் வந்து இந்த மாதிரி நான் 23 ஹவர்ஸ்ல ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த படத்துல நீங்க வந்து ஹீரோவா நடிக்க போறீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு சந்தோஷமும் இருந்தது, டவுட்ஃபுல்லாகவும் இருந்தது. எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்துல எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் பண்ணிட்டார். அதான் என்ன ஒரு விஷயம் இந்த படத்துலன்னா, 23 மணி நேரம் 23 செகண்ட் பண்றதை விட அதோட டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா, அந்த டெக்னீஷியன்ஸும் சேர்த்து அவர் பண்ணி முடிச்சது. அதாவது டப்பிங்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸு, லைவ் ரெக்கார்டிங், டப்பிங்கிறது அது வந்து பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. பட் we did it. ஸோ நீங்களும் தூங்காம இந்த 23 ஹவர்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நான் தூங்கல அப்படின்னு சொல்றதை விட என்னோட இப்ப எட்டி பார்த்தாரு அவரு தூங்கல அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ஆக்சுவலா ரோல் வந்து லீடா இருந்தாலும் எனக்கு ரோல் வந்து ஆக்சுவலி கம்மி டைமிங் தான். ஸோ எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் நிறைய இருந்தது. இதுல ரெஸ்டே இல்லாத ஆளு 3 கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட். அதுல சாம்ஸ் அண்ணா ஒண்ணு, ஆதேஷ் அண்ணா ஒண்ணு, மாரிஸ் ராஜா ஒண்ணு. அதுக்கு அடுத்த கேரக்டர் யாரு தூங்கல அப்படின்னா இவங்களும் நம்ம அலெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர். மற்றவங்க எல்லாருக்குமே நிறைய ரெஸ்ட் இருந்தது. இதுல ரொம்ப அதிகமா ரெஸ்ட் இல்லாம ரொம்ப உழைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் ஆதேஷ் அண்ணன் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காரு. நம்மலாம் அடுத்ததுதான். பட் கம்மியான டைமிங் தான் நம்மளுக்கு தூக்கம். பட் அவருக்கு சுத்தமா தூங்கல. இந்த படத்துல வந்து ஆதேஷ் அண்ணன் தான். ஆதேஷ் அண்ணனோட ஃபுல் இதுதான் இந்த படத்துல. ஏன்னா அவரோட நெகட்டிவ், அவர் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சிவராமன் சாரோட பையன். அந்த ஆக்டிங் வைஸ் இருக்கட்டும், அந்த ஒரு ப்ராம்ப்டிங் இந்த படத்துல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அலெக்ஸ், இவங்க, ஆதேஷ் அண்ணன், இவங்களுக்குலாம் வந்து பெரிய டைலாக். யாருமே லைவ் ரெக்கார்டிங் அப்படின்னாலும் ப்ராம்ப்டிங் கிடையாது. ப்ராம்ப்டிங் இல்லாம ஒரே டேக்ல பண்ணுவாங்க. ஒரே டேக். முன்னாடி ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் எப்படி ஒரு டேக்ல பண்ணுவீங்க? ஒரு பேஜ் 2 பேஜ் உள்ளது அத்தனையும் பண்றவங்க. அதுல நான் வீழ்ச்சி பார்த்தது ஆதேஷ் அண்ணாவோட ஆக்டிங். ரொம்ப அந்த ஒரு படம், ஆர்ஆரா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆதேஷ் அண்ணாவே எனக்கு ஒரு 7-8 வருஷமா தெரியும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப வீழ்ச்சி பார்த்தேன். அவருக்கு ஒரு பெரிய படமா இருக்கணும்னு நான் வாழ்க்கிறேன். என்னோட டீம், என்னோட டைரக்டரா இருக்கட்டும், மாரிஸ் ராஜாவா இருக்கட்டும், திகானாவா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கணும்னு நான் பார்க்கிறேன். ரகனா மேடம், நீங்க வந்து சீரியல்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க, கரெக்டா? எஸ், சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க.
ஸோ சீரியல்ஸ்ல வந்து ப்ராம்ப்டிங் இருக்கும், ஒரு டைலாக்குமே ப்ராம்ப்டிங் இருக்கும், அதனால நம்ம அதை பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த படம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி அந்த டைலாக்ஸ் வந்து பேசணும். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி லைவ் ரெக்கார்ட் பண்றது இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் ப்ராம்ப்டிங்லயே நான் சீரியல்ல இருந்துட்டது. நான் ஃப்ளோல நான் தமிழ் பேசும்போது கூட கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். அதனால நான் வந்து டப்பிங் கூட பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஒரு 3 கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பேசுவேன், தமிழ் நல்லாவே பேசுவேன். பட் ஃப்ளோல பேசும்போது தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும். என்னுடைய மதர் டங் வேற உருதுன்றதுனால. ஆனாலும் இந்த டைம் வந்து சுகன் சார் சொன்னாரு, நீங்க பண்ணுங்க, இது லைவ் ரெக்கார்டு, நீங்க பண்ணுங்க, நீங்க பெஸ்டா பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு. என்ன நம்பிக்கை இல்ல, இவ்வளவு பெரிய நீங்க கேரக்டர் கொடுக்குறீங்கன்னு தெரியல. எடுத்து பார்த்தா சீன் பேப்பர்ல பக்கமா டைலாக் இருக்கு. சாருக்கு அதிகமா இருந்துச்சு, எனக்கு அலெக்ஸ் கேரக்டர் இவங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா நிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான். பிஃபோர் 1 டே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிளி பண்ணாங்க. பட் ரொம்ப ப்ராப்பராலாம் ட்ரைன் பண்ணல, டைமும் இல்ல. சோ சீக்கிரமா எல்லாருமே வந்து இவரு நிறைய படம் பண்ணிருக்காரு, என்னை விட சீனியர். சோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். எனக்கு பேரா பண்ண ஹஸ்பண்ட் ரோல் அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. இவரும் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இதுல இருக்கிறதே நான் தான் கொஞ்சம் கத்துக்குட்டியான ஆளு. நான் என்னதான் சீரியல் பண்ணிருந்தாலும் நம்ம வாங்கிட்டு நம்ம பண்றோம் அது. பட் ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், லைவா இருக்கணும். ஆர்டிபிஷியலாவே ஒரு செகண்ட் கூட பாத்திரக்கூடாது ஆடியன்ஸ், அந்த மாதிரி. அப்போ நான் எக்ஸாம் பேப்பர் மாதிரி எடுத்துட்டு நான் அன்னைக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், சீரியஸாவே இருந்தேன். ஏன்னா 23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல எடுக்க வேண்டியதை என்னால ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றது மைண்ட் செட் எனக்கு இருந்தது. அதனால அது மிஸ் பண்ணக்கூடாது, என்னால வந்து ஹோல் டீமோட உழைப்பெல்லாம் வீணாக்க கூடாதுன்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிட்டு நான் ஷார்ட்ல நிக்கிற சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். பார்க்கும்போது பயங்கர ஹெவியா இருந்துச்சு. நான் கொஞ்சம் யோசிச்சேன். நான் எப்பவுமே வந்து நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட கோ ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். அந்த இடத்துல நான் பெஸ்டா பண்ணணும்ன்றதுதான் நான் எஃபெக்ட் எடுப்பேன். பொறாம இருக்காது, போட்டி இருக்கும். சோ என்னுடைய கேரக்டர் நான் பெஸ்டா கொண்டு வரணும். எனக்கு நம்பிக்கை கொடுத்த கேரக்டர். சோ எதிரில என் கண்ணு முன்னாடி இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சாரு. இவருக்கு வந்து இவரை கட்டி போட்டுருவாங்க அந்த சீன்ல, இவர் மயக்கத்துல இருப்பாரு. சோ இவர் தான் வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அலெக்ஸ்ன்ற கேரக்டர் நாங்க 3 பேர் தான். மத்த பேர் எல்லாருமே கட்டி போட்டுருவாங்க. சோ யாருக்கும் டைலாக் கிடையாது, ஒன்லி ரியாக்ஷன் தான் பாத்துட்டு இருப்பாங்க. சார் வந்து தடால் புடால்னதும் அப்படியே டக்குன்னு டைலாக் பேசிட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி விடுறாரா பார்த்தேன். எனக்கு ஒரே காம்படிஷன் இவர் மட்டும் தான். சோ இவர் மேலதான் எனக்கு போக்கஸ்டே. நடிக்கும் போது மட்டும் கண்ணை பார்த்தேன். போது என்னையும் நோட்டீஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. நடிக்கும் போது அப்பயே நினைச்சிட்டாங்க நம்ம டார்கெட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கூட பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த போட்டி இருக்கும். அந்த போட்டி இவன் கண்ணில் தெரிஞ்சது அப்பயே நான். பட் அவ்வளவு பழக்கம் இல்லை அவங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் போனோமா ஆகா வந்துட்டாங்க. ஆனா உண்மையே she did a very good performance. அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. இன்னொரு கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்கணும். நான் வந்து படம் பார்த்தேன் இன்னைக்கு ப்ரிவியூ ஷோல. அதுல வந்து ஸ்டார்டிங்ல உங்க கேரக்டர் ரொம்ப சாஃப்டான கேரக்டரா ஸ்டார்ட் ஆகி கடைசியில வந்து வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த கேரக்டர்ல. அது வந்து நீங்க இப்போ மத்த படத்துல வந்து ஒரு நாள் இந்த சீன் பண்ணுவாங்க, அடுத்த நாள் இன்னொரு சீன் வந்து பண்ணுவாங்க. இது வந்து சேம் டேலயே வந்து நீங்க அந்த மாதிரி சாஃப்டாவும் நடிக்கணும், அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரும் நடிக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா வந்து அதுல கிளிசரின் கூட நான் யூஸ் பண்ணல. நான் லைவா நான் என்ட்ரன்ஸ்ல வருவேன், ஒரு தவி போட தான் உள்ள வருவேன் என்ட்ரி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கடத்திட்டாங்க. சோ அந்த ஃபீலோட தான் நான் அந்த பத்தட்டோட டிரைவ் பண்ணுவேன், வருவேன். அந்த இடத்துக்கு வர வரைக்கும் ஓகே. அந்த டோருக்கு அப்புறமா உள்ள போகும்போது கிளிசரிங் என் ஹஸ்பண்ட் பார்த்தோன்னே கண்ணுல வந்து தண்ணியா போகணும். சோ கிளிசரிங் எடுத்து டக்குன்னு போடவும் முடியாது, அந்த கேப் கிடையாது. டக்குன்னு ஆக்ஷன் சொல்லி கட்டு சொல்றது ஒரு சீன் அப்படியே பண்ணணும். யாரும் நகர முடியாது, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். சோ அந்த கட்டுன்னு சொல்ற அளவுக்கு கிடையாது, ஏன்னா இது ரெக்கார்ட் பண்றாங்க கின்னஸ்க்காக. சோ அதனால நான் கிளிசரிங் இல்லாம மேக்சிமம் நான் ட்ரை பண்ணேன். என்னால முடிஞ்ச எஃபெக்ட் நான் கொடுத்தேன். சாருக்கு நான் வந்து காம்படிஷனா இருக்கணும் நான் நினைச்சேன். ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் இருந்தது. ஏன்னா நம்பிக்கையோட கொடுத்திருக்காரு.
சுகன் சார் எனக்கு இவ்வளவு பெரிய கேரக்டர் நான் எதிர்பார்க்கல, இப்படி பிளே ஆகும்னு எதிர்பார்க்கல. நிறைய பேசப்பட்டுச்சு இந்த கேரக்டர். இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ரிவ்யூல இத்தனை பேர் என்ன பாராட்டுறாங்க, ஸ்டேஜ்ல பாராட்டுறாங்க. அவ்வளவு பெரிய பெரிய டைரக்டர் எல்லாம் அவங்க எல்லாம் பேரரசு சார் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பாராட்டினாங்கன்னா அது பெரிய பிளெஸிங் எனக்கு. ஆதேஷ் பாலா சார், உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து தேவையில்லை. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்க அப்பா வந்து அவ்வளவு பெரிய ஆக்டர். அவர் வந்து கம்மியான படம் நடிச்சிருந்தா கூட அவர் சீக்கிரமா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா நீங்க ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஸ்ட்ரகிள் என்ஜாய் பண்றேன். இல்ல உண்மையாக, ஏன்னா நம்ம திடீர்னு வந்து ஜெயிச்சு ஒரு 2-3 வருஷத்துல ஜெயிச்சா அந்த வெற்றியை நம்மளுக்கு தக்க வச்சுக்க தெரியாது. இப்ப நான் வரும்போது என்ன இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் எல்லாருமே தெரியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன்னு தெரியும். ஸோ அந்த வெற்றி வந்து ஒரு இடத்துக்கு நான் போற இடத்துக்கு எனக்கு தகுதியாக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். 2 வருஷத்துல 3 வருஷத்துல பண்ணியிருந்தேன்னா அது அப்படியே காணாம போயிருந்திருப்பேன். இப்ப நான் எனக்கு மிகப்பெரிய இடம் கிடைச்சதுன்னா அந்த இடத்த என்னால் தக்க வச்சுக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இந்த 20 வருஷம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால அது ஒரு பெருமையான விஷயம் தான். பிதா படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு சுகன் சார் உங்களை எப்படி செலக்ட் பண்ணாரு? நம்ம மூஞ்சி ஆக்சுவலி ரகடு பேசலாம். நெகட்டிவ் எங்க போனாலும் அப்படி ரெடிமேட் செட் மாதிரி ரகடுன்னா நெகட்டிவ் கேரக்டர் நமக்கு ஈஸியா மேட்ச் ஆயிடும். பட் என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமா தான் ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. நான் ஒரு கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், விவசாயிக்கா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவர் நடத்தின ஃபங்க்ஷன்ல வந்து காம்படிஷன்ல வந்து என் படம் வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வாங்கிச்சு. அது வந்து என்னோட குருநாதர் கையால நான் அவார்டு வாங்கினேன், பாக்யராஜ் சார் கையால அவார்டு வாங்கினேன். அப்புறம் அப்படி இருந்த ஒரு தொடர்பு வந்துட்டே இருந்தது, பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அவரோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன். நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் பெரிய படமும் பண்ணுவேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன். நான் ரஜினி சார் படம் பண்ணணும், அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண படம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கான்டாக்ட் கிடைச்சது. அப்புறம் ஒரு படம் மாதிரி பண்றோம் சார், நீங்க லீடா பண்றீங்க அப்படின்னாரு. நல்ல சார் கேரக்டர் அப்படின்னாரு. சார் 24 ஹவர்ஸ்ல பண்றேன். 24 ஹவர்ஸ்னா எஸ் சார் ஏற்கனவே பண்ணிட்டாங்களே, சுயம்பரம் அவங்க பண்ணிட்டாங்களே. இல்லை சார், அது வந்து அவங்க 4 டீம் 4 பேர், அது 24 ஹவர்ஸ். நம்மளது வந்து 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல பண்றோம். எனக்கு கேட்கும் பயங்கர ஷாக் இருந்தது. அதுவே 4 டீமு 4 டைரக்டர். ஸோ இது வந்து ஒரு டைரக்டர் தான், ஒரே யூனிட் தான் பண்றோம். ஸோ எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, எப்படி பண்ண போறான்றது இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சும்மா டைலாக்ஸ்லாம் முன்னாடி 1 வீக் முன்னாடி டைலாக் அமைச்சிட்டாங்க. பட் எனக்கு ஸ்டில் அந்த டவுட் இருந்துட்டே இருந்தது, எப்படி பண்ண போறன்றது, ஒரு நாள் எப்படி படத்தை முடிக்க போறன்றது. ஆனா எஃபிஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே கூட பண்ணாங்க. சாம்ஸ், மாரிஸ் ராஜா, ரஹ்னா, அப்புறம் ஸ்ரீராம் சந்திரசேகர், அனுகிருஷ்ணா, சுதா புஷ்பா, சிவா வாஞ்சி, இது மாதிரி எல்லாருமே ஒரு மாஸ்டர் தரிசித்து எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாருமே கொடுத்ததை விட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்கும்போது அங்கே நான் ஸ்பாட்ல பார்க்கும்போது நாங்கள் டேக் முன்னாடி ஒரு சின்ன இதுதான், ஏன்னா இது வந்து லைவ் ரெக்கார்டிங், இங்கே யாருக்குமே ப்ராம்ப்டிங்கே கிடையாது. எல்லாருமே டயலாக லைவா பேசணும். அது மிகப்பெரிய ஒரு நடிகை வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு ஸ்டேஜ்ல டிராமா பண்ற மாதிரி, ஸ்டேஜ் டிராமா பண்ற மாதிரி, நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அது மாதிரி வந்து பண்ணாங்க. பட் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ரிலீஃபா இருந்துச்சு, அப்பாடா அப்படின்னு மாதிரி. ஏன்னா இந்த படத்துல மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து சில சீன்ஸ் தான் வருவாங்க, அவங்களுக்கு சீன்ஸ் வந்து கம்மி கம்பேர் டு உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது சீன்ஸ் கம்மி. 80% ஆஃப் படத்துல வந்து நீங்க தான் இருக்கீங்க. ஸோ 24 ஹவர்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கேப்பே இருந்திருக்காது இந்த படத்துல நடிக்கும் போது. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்ததா வச்சு செஞ்சுட்டேன். இல்ல உண்மையே அதை முன்னாடிதான் படத்துக்கு முன்னாடி நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன். கிரிவலம் போயிட்டு வந்து தெரியும், கிரிவலம் போனோம்னா அந்த கால் பயங்கர பெயினிங். 14 மைல்ஸ் வந்து நம்ம நடந்து போற கிரிவலம். அது இப்ப காலில் நல்ல பெயின் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம லைஃப்ல சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது நைட்டு தான் கொஞ்சம் மாதிரி ஃபீவரிஷ் ஆயிடுச்சு. கண்டினியூவா ஷாட்ல இருந்துட்டே இருக்கேன். வெளியே ஷாட் உள்ள ஷாட் இருந்துட்டே இருந்தேன். உள்ள ஏசி இவங்கெல்லாம் உள்ள ரூம்ல ஏசியில் படுத்திருந்தாங்க. என்னால் இங்கே வெளியே உட்காந்து மேனேஜ் பண்ண முடியல. உள்ள ஏசியில் போனால் குளிருது. ஸோ இங்கே வந்து உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு அப்படியே அப்புறம் மாத்திரலாம் வாங்கிட்டு சொல்லி நம்ம ஸ்ரீனி பத்தர் தான் போனப்ப பரமான சீனியர் நினைக்கிறேன். 2 பேரும் போய் மாத்திரை வாங்கிட்டு கொடுத்து ஸோ மாத்திரை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். தூங்க முடியாது, ஏன்னா ஷார்ட்டு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ட்ராப் கூட தூக்கமே கிடையாது. அடுத்து நான் 11 o'clock ஆரம்பிச்சு அடுத்த 11 o'clock வரைக்கும் அப்படியே ஸ்டில் அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ண, ஒரு பக்கம் பாடி பெயின். என்னதான் உள்ள ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்க, ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்கு இந்த படத்துல. நீங்க கிரிவாலம் போயிட்டு வந்து ஷூட் உடனே அப்படின்றப்போ அது பயங்கர கஷ்டமான ஒரு ஒர்க் தானே. நடிகன் இல்ல, நடிகனுக்கு இருத்தவரை அரண வேலை. ஸோ அது வந்து டயலாக்ஸை பார்த்துட்டோம். ஸோ முன்னாடி சீனுக்கு முன்னாடி இதான் டயலாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சின்ன இம்ப்ரூவைசேஷன் தான். சாம்ஸ் பிரதர், மாரி சாஜா, நாங்கள் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்காதுல. ஸோ பண்ணும்போது அது வந்து சின்ன சின்ன எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஒரு கூட எல்லா ஆர்டிஸ்டுமே நல்ல ஒரு
டெடிகேஷனல் ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து படம் பண்ணும்போது எனக்கு மேனேஜபிளா எல்லாத்தையும் மேனேஜபிளா இருந்தது. நல்லா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி அது ஈஸியா இருந்தது பண்ணும்போது. டயலாக்ஸ்ன்றது ஒரு நான் ஸ்டேஜ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்ற எல்லாரும் அவங்க ஏரியால நல்ல காமெடி பெர்ஃபார்ம் பண்ணா. இது வந்து டோட்டல் டீம் ஒர்க். இப்போ மேடம் வந்து சொன்னாங்க சார், அதாவது இவரு இந்த அளவுக்கு நடிக்கிறாரு, இவரை நான் வந்து பீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து உங்களை பீட் பண்ணிட்டாங்களா இல்ல பண்ணலையா? இது அவங்களும் ஆல்மோஸ்ட் அவங்க ஷீ டிட் a very good performance. அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும். அதாவது நீங்க கேட்டீங்களே சார், ஆதிஷன் நான் கேட்டீங்களே, நீங்க நல்லா பண்ணீங்களா இவங்க நல்லா பண்ணீங்க? அதுல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். நீங்க மியூசிக் தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனியாவர்த்தனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தனியாவர்த்தனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தவில் ஒரு தவில் வாசிச்சா இன்னொரு தவில் வாசிக்கும். அதே மாதிரி ஒரு கீபோர்டு வாசிச்சாங்கன்னா கூட வயலின் வாசிக்கும். அதுல ஏதாவது ஒரு பிசரு தட்டிச்சுன்னா நல்லா இருக்காது கச்சேரி. அந்த மாதிரி எப்படி ஆக்டிங்க்கு ஒரு டெம்போ உண்டு, அந்த டெம்போ இவங்க அவங்கள பார்க்கும்போது தானா வந்துருச்சு. அந்த ஒரு உண்மையாவே இப்ப போட்டின்னு ஒரு போட்டு கேப்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஆதிஷ் பாலாவுக்கும் ஒரு போட்டின் கேப்ஷன் போட்டு இல்ல. இப்ப அதான் அவங்க கிட்ட கேட்கல. அவங்க கிட்ட நான் என்ன கேட்கலாம்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து அவர் பீட் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா ஆக்டிங்ல, இல்ல இன்னும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிறைய கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. இல்ல அதாவது அந்த படத்துல கேக்குறேன், நான் பிதால கேக்குறேன். அந்த படத்துல பாஸ் மார்க் எடுத்திருக்கேன். அவர்கிட்ட பீட் பண்ணல, பாஸ் மார்க் எடுத்திருக்கேன். ஒரு நடிகனோட ஒரு டவுன் டு எர்த் அதுதான் நம்ம பண்ணிட்டோம்ங்கிறது வந்துச்சுன்னா நடிக்க முடியாது. கண்டிப்பா 100%னா அது ஷூர் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப சாதாரணம். இப்பதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நம்ம சொக்கலிங்க போதும் ரைஸ் ஆகிட போறாங்க. அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஸ்கில் தான் இப்போ மேட்டர். ஸ்கில் இஸ் மேட்டர். அந்த ஸ்கில் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ என்னதான் சொன்னாலும் அவங்க பண்ணது வந்து அந்த படத்துக்கு வந்து கம்பேக்டா ஆடியன்ஸ் பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ கம்பேக்டா அந்த கேரக்டருக்கு ரொம்ப மீட்டர் சொல்லுவாங்க சினிமாவில். மீட்டர் அந்த மீட்டர் வந்து தாண்டவும் கூடாது, குறையவும் கூடாது. அந்த மீட்டர்ல பண்ணும். ரொம்ப மீட்டர் ஆயிடுச்சுன்னா ஓவர் ஆக்டிங்வாங்க. மீட்டர் கம்மியாச்சுன்னா என்ன இதெல்லாம் இந்த இவங்க நடிக்க வந்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மீட்டருக்குள்ளேயே நடிக்கணும். ஸோ இப்போ நடிக்கவே கூடாது. ஆக்சுவலி இப்பெல்லாம் நீங்க நடிக்கவே கூடாது. இப்போ என்ன உங்களை திட்டுறாங்க, ஏய் அப்படி திட்டிட்டு அந்த மாதிரி திட்டிட்டு போயிடும். உங்களை திட்டம் ஏய் அப்படிலாம் திட்டா, ஏய் என்னடா டேய் ஏன்டா நடிக்கிற அப்படின்னு. அதனால அந்த மீட்டருக்குள்ள செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் உங்க இவங்களுக்காக சொல்ல நல்லா பண்ணாங்க. ஓகே மாஸ்டர் தர்ஷித், உங்க அப்பா தான் வந்து இந்த படத்துக்கு டைரக்டர். ஸோ இந்த படத்துல உங்களுக்கு நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? ஜாலியா இருந்ததா இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததா நடிக்கிறதுக்கு? இந்த படத்துல ஒரு ஊமை, அதனால இங்கேயே ஓ அப்படி அதனால பேசாம இருக்கீங்களா? நிஜமா சொல்லு, நீ ஜாலியா இருந்தியா? ஜாலியா இருந்த. இப்ப ஜாலியா சோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனான் பையன் நடிக்கிறதுக்கு. ஆனா அவனை எப்படியாவது நடிச்சு வச்சு இந்த ரோல் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது சுகன் சாரோட ஆசையா இருந்தது. சோ இந்த பையனை நடிக்க வைக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு நாங்க கண்ணால பார்த்தோம். ஏன்னா இந்த 23 மணி நேரத்துல எடுக்கணும். வாய் பேசாத ஒரு பையனா நடிக்கும் போது இவனுக்கு வந்து பேசிதான் நம்ம இப்போ நாமளே டைலாக் கொடுத்தாதான் அந்த ரியாக்ஷனும் ஆக்ஷனும் வரும். நம்ம நடிக்கிறது முடியும். வாய் பேசாம நடி அப்படின்னு சொன்னா நாமளே கொஞ்சம் திணறுவோம். அனுபவம் இருக்கவங்க. இந்த பாப்பா அந்த மாதிரி இந்த பையன் அந்த மாதிரி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டான், நடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான். பசிக்குது ஒரு பக்கம், அழுதுட்டே இருக்கா. என்னடா உனக்கு பிரச்சனை? இவருமே அந்த 23 hours வந்து தூங்காம தான் இருந்தாரு. ஆமா 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 தூங்காம தான் இருந்தாரு. கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டாவது ஏன் அழுகுற நீ சும்மா சும்மா? ஆன் ஸ்கிரீன்ல அழு சொன்னா அழ மாட்டேங்கிறான் பையன். ஆஃப் ஸ்கிரீன்ல அழுன்னு அழுகுறான். ஏன் அழுகுறன்னா எனக்கு பசிக்குதுல சாப்பாடு அப்புறமா வந்து மேம் தான் இவங்க அம்மா தான் வந்து சாப்பாடு ஊட்டி என்ன வேணும் எது வேணும் ஊட்டி விட்டு இவனை ஓரமா கூட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரா, எல்லாமே சரியா முடியணும், நீ சீக்கிரமா உன்னால லேட் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து டக்கு 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 அந்த கிளைமேக்ஸ்ல அந்த இவன் தான் வந்து இவர் தான் வந்து அந்த ட்விஸ்டே கொடுப்பாரு. இவர்கிட்ட வந்து கன் அந்த தட்டி விடுறது. சோ அந்த ட்விஸ்ட் அழகா பண்ணிட்டு இப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு.
அழகா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சிரமப்பட்டான் பையன். ஆனா அது இந்த கேரக்டர் நல்லபடியா வரணும்ன்றத மனக்கிட்டு டைரக்டர் வந்து அந்த இடத்துல அப்பாவா இல்ல டைரக்டரான்னு பாக்கும்போது டைரக்டரா தான் நின்னாரு அந்த இடத்துல. ஏன்னா பையன் வந்து அழுவுறான், அவனால நடிக்க முடியல, சரி ரிலாக்ஸா விட்டுட்டு ஹைட் பண்ணிட்டு அந்த கேரக்டர் மத்தவங்களை வச்சு நடிச்சுட்டு நாம என்ன நினைச்சோமோ அந்த அந்த ஒரு அவார்டுக்கான விஷயத்துல நம்ம போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கல. இந்த பையனும் நான் நடிக்க வைக்கணும்னா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரகிள் ஆனாரு, நிறைய ப்ரெஷரோட இருந்தாரு. அதெல்லாம் வந்து கடைசியில கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அழகா சூப்பரா நடிச்சாரு. நீங்க அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரியலா இருக்கும். அந்த வாய் பேசாத பையன், அது அப்பாவி தரமா இருக்கிறது, அழுகுறது எல்லாமே வந்து கரெக்டா அந்த ஷாட் பண்ணி முடிச்சாரு. சோ நாங்க வந்து பெரியவங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு நடிக்கிறோம் கொள்றோம். ஆனா குழந்தைக்கு அது கிடையாது இல்லையா? சோ அந்த அந்த 23 மணி நேரம் நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறோம். பையனுக்கு இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆனா அவங்க அப்பா இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறது பார்த்துட்டு அழகா பண்ணி கொடுத்ததுக்கு பரவாயில்ல, காட் பிளஸ் யூப்பா. நெக்ஸ்ட் லெவல்ல நீ வந்து வேற லெவல்ல வரணும் நீ, சரியா? ஆனா இப்படி எல்லாம் பேசாம இருக்க கூடாது, கேரக்டர்ல இருந்து வெளியே வா. அதுதான் வந்து உள்ள ஏரியாவில் வந்து இல்ல அதான் சொல்லி அதான் ஆரம்பிச்சேன். இது வந்து சார் வந்து முதல்ல இது வந்து ஒரு ஃபேமிலி படம். அந்த படமே குடும்ப படம். படத்துல குடும்பம் இல்லை. இந்த என்னன்னா சுகன் சாரோட மனைவி, என் பையன் 3 பேர் ஒரே இடத்துல. அவங்க வந்து உண்மையாவே சுகன் சார் மனைவியெல்லாம் அவ்வளோ பெரிய சப்போர்ட். அவங்க கூட இருந்து எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து வீட்டில் இருக்கவங்க தான். அந்த சப்போர்ட் வந்து அவருக்கு பெருசாக கிடைச்சிருக்கு. அவங்க இங்கே இல்லை, அவங்க வீட்டில் இருக்காங்க சார். ஆமாம், வீட்டில் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய பாதி வெற்றியே வந்து சினிமாக்காரர்கள் வந்து பாதி வெற்றியே வீட்டில் இருக்க மனைவி சப்போர்ட் பண்றது தான். அது பெருசாக கிடைச்சிருக்கு. இவன் வந்து எப்படின்னா அடி செம்மடி அவன் தலைவர் செம்மடிலாம் வாங்கி, ஏன்னா இவரு டென்ஷன் வந்து ஒரே நாள் படம் முடிக்கணுன்றது. சரி, இவன் நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு பொறுமை இல்லை இவரு. இவன் சொல்றதுக்கு இவன் சின்ன குழந்தை தானே, பண்ண முடியாது. அடி வாங்கினா நம்மளுக்கே தூக்கம் வருது. ஆமா, இவனுக்கு தூக்குனா ஏன்னா தூக்குனா நீ தூக்கத்துல எழுப்பி வர விட்டுட்டு அது மாதிரி ரொம்ப. அதாவது இவர் வந்து அங்க டைரக்டரா அப்பனா அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டரா தான் இவர் வேலை வாங்கினார். அது உண்மையுமே நான் டிஆர் சார்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டிஆர் சார்லாம் சிம்புக்கிட்ட அது மாதிரி வேலை வாங்கிட்டு அது மாதிரி இவர் அந்த அளவுக்கு வேலை வாங்கினாரு. ஸோ அந்த அளவுக்கு பையன் வந்து ஏதோ மாய மந்திர ஜாலத்துக்கு கட்டுன்ற மாதிரி அவங்க உள்ள போய் ஏதோ மந்திரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சும்மா ஃபுல் ஃப்ளோல வர ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து ஃபுல் ஃப்ளோல வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உண்மையை செமையா பண்ணியிருக்கான். அவன் அந்த மூஞ்சி ஒரு இன்னசென்ட் பேஸ் கண்டிப்பா நீங்க ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இன்னசென்ட் பேஸ் வந்து அவ்வளோ அழகா பண்ணி கடைசியில் அந்த கண்ணை தட்டி விடுறது. நீ கூட பேசணும், அந்த பேச வைக்கணும். அவங்க அப்பா சொல்லி கேரக்டரா வாழுன்னு சொல்லி ரிலீஸ் வரைக்கும் பேச மாட்டான் நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க கூட வந்து பேசல அங்க கூட தேட்டர்ல வந்து. அதனால அப்படியே கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா பண்ணான். ஒரு ஃபர்ஸ்ட் படம் தான் நடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மந்திர போட்டுக்கிட்டு ஏதோ யாரு என்ன மந்திரம் போட்டாங்க எல்லா குழந்தைகளும் அந்த மந்திரத்தை வா அவங்ககிட்ட போய் ஒரு மந்திரத்தை போட்டு விட்டு படத்தில் நடிக்கலாம். அதுக்கப்புறம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணா. ஒவ்வொரு சீனும் அது டக்கு நான் போறதுக்கு எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. அது ஆடியன்ஸ் தியேட்டர்ல பார்த்தா இருக்கும். அதுக்காக நான் உள்ள வந்தேன். இது இப்படி ஒரு கேரக்டர் சொல்லாம விட்டோமே அப்படின்னு. ஏன்னா இவன் பண்ண நாங்க பெரிய ஹார்ட் ஒர்க் மாதிரி இவங்க சொன்ன மாதிரி நாங்க பின்னது பெரிய ஹார்ட் ஒர்க்னாலும் ஒரு சின்ன குழந்தை இல்ல, சின்ன பையன். எந்த வயசுல நல்லா தூங்கணும், இந்த வயசுல நல்லா சாப்பிடணும். எங்களை மாதிரிதான் இவனுக்கு கரெக்டான வயசுல நேரத்துல சாப்பாடு இருக்காது, கரெக்டான நேரத்துல வந்து தூக்கம் இருக்காது. அதெல்லாம் தாண்டி அது வேலை பார்க்கணும். அது வந்து தேங்க்ஸ் கண்ணா. ஆனா இன்னொரு விஷயம், அவங்களுக்காக வீட்டுக்குள்ளேயே சீனு, இவனுக்கு வந்து கோயிலே இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது, ரோட்லயே இருக்குது, எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணணும். அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா தூக்கம் இல்லாம உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்குமே தூக்கம் கண்டிப்பா தேவை. ஸோ 2 ஹவர் தூங்காம இருக்கலாம், 3 ஹவர் தூங்காம இருக்கலாம். விடிய தூங்காம இருக்கிற போது எப்படி இருக்கும்? நைட்டு ஃபுல்லா இவனுக்கு சீனு, நைட்டு ஃபுல்லா விடிய அக்கா சீன் அந்த இடத்துல கடத்தரத்துல அங்க இருக்கணும். அவங்க காரு அவங்களும் வந்து நைட் எஃபெக்ட் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆதிஷ் பாலா சாருக்கு மட்டும்தான் வெளியில சீன் இல்லை, மீது எல்லாம் வீட்டுக்குள்ள சீனு. அவரு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு எல்லாருக்கும் வெளியில சீன். ஆனா இவனுக்கு கோயிலையும் ரோட்ல வீட்டுல எல்லா இடத்துலயுமே இவரு டிராவல் பண்ணாரு. அம்மா கிட்ட டிராவல் பண்ணிருப்பாரு, கோயில்ல டிராவல் பண்ணிருப்பாரு, ரோட்ல டிராவல் பண்ணிருப்பாரு, இந்த வீட்டுக்குள்ளேயும் டிராவல் பண்ணிருப்பாரு. இவனை வச்சுதான் கதையே டிராவல் ஆகும்.
ஸோ கதையே எல்லா இடத்துலயும் ஒரு லிங்கா வந்து நிக்கிறது இவங்கிட்ட தான் இருக்கும். ஸோ எல்லாருமே உழைச்சிருக்காங்க. பட் என் பையன்றதுக்காக சொல்லல, கடுமையான தீனி ஒவ்வொருத்தருமே தீனி கொட்ட மாதிரி அவங்க அப்படியே நடிப்பு கொட்டுறாங்க. அதான் சொன்னேனே மேடையில கூட ஒரு சீன் வந்தா கூட அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. சின்ட்ராஸ்லாம் வந்து ஒரு சீன் தான் வந்துருப்பாரு, அந்த போலீஸ்காரெல்லாம் ஒரு சீன் தான், அவங்க அந்த சீனை அவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஸ்டிங் எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட். ஒருத்தர் சொதப்பினாலும் படம் ஒன் டேல முடிச்சிருக்க முடியாது. ஸோ எல்லாருமே பயங்கர சப்போர்ட். என்னப்பா சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துல இவர் பேச வச்சு ஒரு இன்டர்வியூ பேசாமலே இருக்க, சிரிச்சுட்டே இருக்காப்ல. சொல்லு உனக்கு என்ன தோணுது சொல்லு. அடிக்க மாட்டேன் கேமரா பார்த்து பேசு. நீ அங்க அவங்க அப்பா பார்க்காது, எங்க பார்த்து பேசு பேசுடா, ஏதாவது பேசு. எப்படி நடிச்சிருக்கீங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா படம் நடிச்சது எப்படி இருந்தது? கேள்விகளுங்க சார். இந்த படம் நடிச்சது எப்படி இருந்தது உனக்கு? நடிக்கும் போது எப்படி இருந்தது? பயமா இருந்ததா இல்ல ஜாலியா இருந்ததா இல்ல எப்படா வீட்டுக்கு போலான்னு இருந்ததா? பயமா இருந்ததா? எப்படா வீட்டுக்கு விடுவாங்கன்னு தோணுச்சா? தூக்கம் வந்துச்சா? நீங்க 23 மணி நேரம் தூங்காம எடுத்து எல்லாருமே தூங்கல, உங்க தூங்க விட்டாங்களா இல்ல உன்னையும் தூங்கவே விடலையா? தூங்க விட்டாங்களா? உனக்கு டைம் கொடுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வான்ட்டு? ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாங்களா? சாப்பாடுலாம் உனக்கு கரெக்டா டைம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா? ஓகே. அவனுக்கு டைம்ன்றது 12 நம்ம சாப்பிடுறது கிடையாது, அது 10 மணி போறாங்களா அவனுக்கு டைம். முக்கியமா நான் ஒருத்தரை பத்தி சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒருத்தர் காரணம்னா அது யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார். அவர் நான் இப்போ இல்லை, எப்போ 10 வருஷம் பற்றி கேட்டாலும் என்னுடைய கடவுள் யாருன்னு கேட்டால் நான் அவரை தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ துன்பங்கள் மத்தியிலும் எனக்கு ஒரு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க அவர் தான் காரணம். ஸோ அன்னைக்கு அந்த படத்தை என்னால் முடிக்க முடியல, அடுத்த நாள் என் நிலைமை என்ன ஆகும்னா கண்டிப்பாக நான் இங்கே உட்காந்து பேசியிருக்க முடியாது. அந்த அடுத்த நாள் அவர் போய் நான் பார்க்கலைன்னா இன்னைக்கு நான் இல்லை. ஸோ அவர் பார்த்ததுனால அந்த கடவுள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நன்றி விசுவாசம் என்றைக்குமே இருக்கும். வர 26ஆம் தேதி திரைக்கு வருது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் போய் சேர்ந்து பாருங்கள். மீண்டும் சொல்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம். எல்லாருமே படம் எடுக்கிறதுனால கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. இந்த படம் வந்து அதாவது டைரக்டர் கஷ்டப்பட்டிருப்பாரு, ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டிருப்பாரு, இல்லை கேமராமேன் கஷ்டப்பட்டிருப்பாரு, அப்படி தான் நீங்கள் மற்ற படங்கள்லாம் பார்த்துருவீங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் டீமுக்கே. ஸோ என்னுடைய டெக்னீஷியன் எல்லாருமே இருக்கட்டும், என்னுடைய அசிஸ்டன்ட் இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் இருக்கட்டும், கேமராமேன் இருக்கட்டும், எல்லாமே ஹோல் டீம். நீங்கள் படம் பார்த்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் உங்களுக்கு மேக்கிங் போடுவார், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஃபுல் டீம் இருக்கும். அந்த ஃபுல் டீமுமே 23 ஹவர்ஸும் 23 மினிட்ஸும் தூங்காமல் நடித்த ஒரு படம் எதுன்னா அது இதான் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் என்ன எடுத்துருக்குன்றது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஜூலை 26 அன்னைக்கு பிதா ரிலீஸ் ஆக போகுதுங்க. உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். எங்க கோ ஆர்டிஸ்ட்ல இருந்து டைரக்டர் சார், கேமராமேன், லைட்டிங் மேன், எல்லாருடைய உழைப்பும் ஒட்டுமொத்த ஹார்ட் ஒர்க்கும் நாங்க இதுல போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு சின்ன படம் தானே, இதுல என்ன 23 மணி நேரத்தை எடுத்துட போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்காம ஒன்ஸ் நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க இந்த படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் வேற லெவல்ல அச்சீவ் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.